அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக வருகின்ற ஜூன் 21 முதல் ஜூன் 27 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் சுக்கிரன், 11இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 22 திங்கள், 23 செவ்வாய், 24 புதன், 25 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 26 வெள்ளிக்கிழமை பகல் 12:30 பிறகு, அதாவது வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 27 சனிக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேல் அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது கண்டிப்பாக ஏற்படும். வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 24 புதன், 25 வியாழன், 26 வெள்ளி, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 3இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வரும் நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 வெள்ளி 27 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு சுக்கிரன், 9இல் சனி, 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 திங்கள், 23 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். உங்கள் ராசிக்கு 7இல் ராகு, 8இல் சனி சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 புதன், 25 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 10இல் சூரியன், 11ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் மறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 திங்கள், 23 செவ்வாய், 26 வெள்ளி, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். வருகின்ற நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், 10ல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் தற்போது குறையும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 புதன், 25 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 21 ஞாயிறு, 22 திங்கள், 23 செவ்வாய், 26 வெள்ளி, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் ராகு, 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குரு சுக்கிரன் 8ல் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் கிடைக்கும் என்றாலும் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு சக ஊழியர்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 22 திங்கள், 23 செவ்வாய், 24 புதன், 25 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சனி, 6ல் சூரியன், 7ல் குரு, சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 புதன், 25 வியாழன், 26 வெள்ளி, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 21ஆம் தேதி முற்பகல் வேளையில் மதியம் வரை சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 4இல் செவ்வாய், 6இல் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். பேச்சில் கவனத்தோடு இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது 26 வெள்ளி, 27 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:40 மேல் 22 திங்கள், 23 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் வலுவாக சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21 ஞாயிறு, 22 திங்கள், 23 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 24 புதன், 25 வியாழன், 26 வெள்ளிக்கிழமை பகல் 12:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக 24, 25, 26 வெள்ளிக்கிழமை மதியம் வரை சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. நீங்கள் வருகின்ற நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.